காலையில் காடு சென்று இந்த மாலையில் எடுத்துரும்போ இந்த மண்டையெல்லாம் கொண்டாப்போ அவர் விஜய பெருங்குடி மக்களே இந்த வந்தீங்களே வராதீங்களே இந்த 2 மணிக்கு விட்டீங்களே விடாதீங்களே
விடாதீங்களே. நீ தான் வரலாமா, நாளைக்கு தான் வரலாமா தெரிஞ்சு கொண்டிருக்கோம். எழுதல் 75 பாட்டி மாறிகளே. இந்த காலையில் காடு சென்று இந்த மாலையில் விடுத்திருந்தோம். இந்த மண்ணையெல்லாம் பொண்ணாக்கும். இந்த மண்ணில பிறந்த அம்மார்களே, இந்த பெண்ணில பிறந்த அருமையான தாய்மார்களே, இந்த பண்ணி மேய்க்கும் மாணவர்களே, இந்த பள்ளிக்கு செல்லும் இளவயது மாணவர்களே, ஸ்ரீ சத்யநாராயண மாவட்ட பெண்ணாக இந்த ஏர்வட்டி சேர்ந்த இந்த மாதவதியை சார்பாகவும் இந்த ஏர்வட்டி சேர்ந்த இந்த துறைவாதியார் சார்பாகவும் கோமடி சபைக்கு முத்தாள் கண்ணல கப்புனே இருக்கு மூடு ஏனா இது கட்ட மருந்து பாலு ஒரு கும்பிட்டு வரும் அப்படியே ஆமா சரி மூடு கண்ணல மூடு அண்ணா வந்து போயிரும் சரி கட்ட முடிக்கிட்ட அண்ணா முடிக்கிட்ட வாய் தோல கஜனல வாங்கிட்டு ஓட்டு ஏய் எவ்தாச்சா கொடுத்து நான் எதுக்குடா கட்ட முடியும் ஏயோ ஏனா கட்ட மருந்து பாலு ஒரு கும்பிட்டு வரும் சரி மூடு கண்ணல படிச்சின போடு கண்ண க்ளோஸ் அதனால தான் கண்ண முடிச்சறேன் சரி போ ஓட்டிட்டு போ எல்லாம் கையில வாங்கிட்டு ஓட்டிட்டியா நடுவுல என்ன ஓட்டு என்னையா ஓட்டு போய் ஆண்டவன் கொடுத்த ஓட்டு உங்க தாத்தா அடிச்சா அடிக்க
அதனால குடிக்கிறேன் மூத்திரம் குடிக்கிறேன் செம்பமலை கூத்தமலை எங்க போய் பிய பார்த்தா பத்திரகாளி வரக்கல் இருந்து நாடார் பெருமடி மிஞ்சல் அதிகம். ஆமா ஏட்டி ஏட்டி வெட்டி பணமரத்தி ஏட்டி பணமரத்தி வெட்டி பணமரத்து ஓலையில கோட்டையை கட்டி 4 பேர்த்தை இப்படி கீழே உட்கார வச்சு நீங்க பண்ற மாதிரி நான் பண்ணுவேன், நான் பண்ற மாதிரி நீ பண்ணுவேன். நல்லா கட்டி பிடிச்சி நல்லா கட்டி பிடிச்சிட்டியா காலோட காலு பின்னி காலோட காலு பின்னி நல்லா உந்தி உந்தி ஏறி மேலே ஏறது 2 கைக்கு 2 பிடிக்கிறான். பணமரத்து ஓலை எட்டி பிடிக்கிறான். பணமரத்து ஓலை எட்டி பிடிச்சி பணமரத்தை தட்டி செதுக்கு உள்ள விட்டா சொட்டு சொட்டு ஓடும். அங்க போனா ஒட்ட முடியும். அதுதான் தெளிவு தண்ணி. இது வந்து கிழவு தண்ணிங்க. எங்க ஊருக்கு நீ புதுசா வந்திருக்கிற. ஐயோ சத்தமோடதாயா பேராயா நான் செத்து போயிருவேன். நீ ஓரி என்ன
யாரு? ஏன்னா இந்த தாரமங்கலத்துக்கா? இங்க இருந்து தாரமங்கலத்துக்கு ஒரு 4500. 4500 ரூபா. ஆமா. மேச்சேரிக்கு ஒரு 2500. தருமபுரிக்கு ஒரு 5000. ஏரியூருக்கு ஒரு 3000. எனக்கு கேனூதி ஊத்துக்கிறீங்க. தப்பா பேசுறல்ல? ஏய், ஓய் நாங்க வாடகைக்கெல்லாம் கார் விட்டுக்கிட்டு நாங்கெல்லாம் வாடகை வாங்கிட்டு தெரியல. நாங்கெல்லாம் கவலை போக்கும் கலை கூத்தாடிகள். எல்லாம் எனக்கு கலைவாணர் கொடுத்தாங்க. ஏய், நாங்கெல்லாம் நாடக வித்வான்கள். ஓ நீங்க தான் நாடகத்தை விக்கிறீங்களா? ஏ பயமா ஏன் இந்த வந்து உட்காந்துங்க ஆமா. ஏய், ஓய் ஓ அப்படி நினைக்கிறீங்க. நாங்கெல்லாம் கூத்தாடி கொண்டாருப்பா. அங்கே போட அங்கே ஏன்னா ஏன்னா உங்க பொண்ணு ஏய், வணக்கம். நீங்க நாடகம்னு சொல்லிட்டீங்க. ஆமாப்பா. உங்களுக்கு என்னென்ன நாடகம் தெரியும்? ஏய், உனக்கு என்னடா நாடகம் வேணும்? நான் கேக்குற நாடகத்துல பாட்டு பாட முடியுமா? அப்படியா? உனக்கு எனக்கு சம்பளம் கொடுத்தா சரிப்பா, நாங்க பாடத்துக்கு ரெடி. இந்த நாடகம் உங்களுக்கு அதெல்லாம் போகுது. வாங்க வாங்க. இப்போ வந்து நாடகம் வந்து சுறுசுறுப்பா இருக்கும். கர்ண முத்திமாச்சும் நாடகம் தெரியுமா? ஓ, கர்ண முத்தி மாஷம். இந்த நாடகத்துல உனக்கு ஆள் வேணும்னு கேக்குறேன். அதுக்கு தனியா ஒரு ஆளை நாங்க தவிடு புண்ணாக்கெல்லாம் போட்டு வளர்த்து வச்சுக்கிறோம். அவன் என்ன எறும்பு போனா? ஆமா. பாக்குறியா? யார் சொல்லிக்கிறோம்? அண்ணே, சின்னையா போயிட்டாரி. வாசாடி. ஹரி கீழே உட்காந்துக்க கீழே உட்காந்துக்க கட்டிக்கிட்டுக்கிறாரப்பா. வேட்டி கட்டி அவுத்து வச்சுட்டு கட்டிக்கிட்டு. சட்டி ஒழுங்கு அப்படியே ஒழுங்கு. ஆமாப்பா. ஒரே வேக்காடு. தாத்தா வணக்கம் தாத்தா. ஏங்க, என்னங்க நல்லா தானே இருந்தாரு? ஏப்பா, நல்லா தானே இருந்தாரு? என்ன நல்லா இருந்தாரு. இங்க போன வாரத்துல இங்க பண்ணி மேல வண்டி ஏய், ஏய். ஒரு மனுஷரா பிறந்தா அவருக்கு சகஜம்தான். அவரு தருமபுரியில இருந்து இறங்கி வரும்போது அவரு ஒண்டி மட்டும் பண்ணி மேல வண்டி விட்டுருல. சரி. எங்க சின்னமால சேர்த்து தான் விழுந்துச்சு. என்னடா பட் ஆயிரம் சர்ட் ஒரே மாதிரி போட்டுக்கிறான். என்னடா புரியுமா? ஓய் நாடகம் கேட்டு நாடகம் கர்ண முத்திமாச்சும். ஏய் ஓய் ஆமா இங்க கர்ண சுத்த மோசம் இல்ல. அந்த நாடகம் வேண்டாமா? சரியான ஆள் இல்ல. அந்த நாடகம் சரியான ஆள் இல்ல. நாடகம் அப்படியே சுறுசுறுப்பா இருக்கும். நீ நல்லா சுறுசுறுப்பா பார்த்தா பாவத்தோட இருக்கிற. உனக்கு தகுந்த மாதிரி நாடகம் வைக்கிறேன். ரொம்ப பெரிய ஆளு. பெரிய ஆளு. எத்தனை பெரிய மனுஷன். ஏய் நீங்க ஏன் பெரிய மனுஷன் ஒரு பெருந்தன்மையான ஆளு. ஏங்க அதனால ஹைட்டாக நல்லா வாடிச்சடமாகிறேன். நடந்தாரு சில தெரியுமா? கைக்கு வந்த கலையா? இந்த நாடகம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த நாடகத்துல ஒரு பாட்டு ஒரே பாட்டா? ஆமா. ஒன்னு வச்சு நாலு இருக்குதா? ஒன்னு வச்சு நாலு வேணும். நானும் போடுறேன். நாலு வேணும். நாலு போடுறோம். கலந்தாரி வாக்கலாம்.
வாங்க, ஓனர் பார்க்கட்டும். நாமளே பேசிட்டு இருந்தா நிறைய நேரம் ஆகுது. அதனால இன்னைக்கு பேர்பட்ட சபையை கூட்டிக்கிறீங்களே, என்ன காரணம், ஏது விஷயம்? ஓய் அம்மா ஆமா ஆமா சரி அம்மா ஊர் பொதுமக்கள் தானே ஆமா சரி வைத்துள்ள நாடகம் என்ன? ஓய் அரவான் பிறப்பு இல்லையே உளவி திருமணம் அரவான் பிறப்பு அர்ஜுனன் காசியாசரன் 3 பெயரா உளவி திருமணம் இல்லையே அர்ஜுனன் காசியாத்திரை
மந்திரி மதுரமுத்து மகாராஜா கொட்டமுத்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு எனக்கு தெரியாது. ஆனா இதுக்கு மேல விட்டியிருந்து கூத்து சுறுசுறுப்பு இருக்கும். ஆனா கோமாளி விட்டியத்துல சாவரம் அடிக்கடா வாய் அரணுமன நாயே யாருடா அடாக்கா நான் தமிழ்நாடு மந்திரி பிரதகாமியா அதெல்லாம் வேச்சு மாறதுக்கு முன்னாடி கேட்டிருக்கணும். இப்ப வெளியே வேச்சு மாட்டோன்ட்டு இப்ப இருக்கிற ராஜ்யசபையில முதல்வர் கூத்தாண்டு ஒரு பழைய வேண்டாம் போகல அடிக்காம நிறுவன தாக்கர் என் அருகாமல் இருக்கக்கூடிய எழுத மந்திரி தோழனே சொல்லுங்க சொல்லுங்க சீலநாயக்கனூர் ஓலனே நான் கேட்கின்ற கேள்விக்கு அச்சம் அச்சம் படம் படம் ஞானம் பையம் பயிர் பணம் ஒரே சாட்டி நடிச்ச கோமாளி சாக மாட்டான். கோமாளி பயிர் பணம் எப்படி இப்படி சொல்லக்கூடிய ஐயன் குணங்களை இழந்து ஐயன் குணங்கள் அப்படி என்றால் என்ன? பஞ்சபூதங்கள் ஐந்து நெஞ்சில் வதித்து வாய் வதித்து கை கட்டி நெஞ்சில் ஒரு ஒட்டி உன்னை பாட கட்டி நாட்டுடன் கற்க வேண்டும். உன் அங்கத்தை அணுவணுவாக பிளந்து பறக்கக்கூடிய பறவைகளுக்கு விருந்தாக்கிட வேண்டிய அங்கத்தை இடுப்புக்கு மேல நீ வெட்டுங்க ஓட பொழைச்சு கொடுங்க என்ன வேணும் பண்ணுங்க இடுப்பு கீழே கொண்டாட்டி முக்கியமான பொருள் ஒன்று வச்சுக்கணும். மனைவிக்கு வகந்த பொருள் என்று உரித்தாயி ஆமா முத்தா முத்துக்கு மேல பவளமா அதுக்கு மேல இல்ல வைடூரமா வைடூரத்துக்கு மேல இல்ல கோமேதகமா அதே தான் சாமி என்னது சாமி தண்ணி ஊத்திட்டு தான் வந்தேன். தண்ணி ஊத்தி வந்து தான் வலிக்காது. சின்ன சாமி நான் தமிழ்நாடு இருக்கிற
மகாராஜா அழுந்தால் மகாராஜன் அழுவும். ஒரு மகாராஜா அடித்தால் எது எது கையில் நான்கால் என் பெயர் என்ன என்ன? இரண்டாலும் நாட்டுக்கு நாடு நாடு. என் நகரத்தின் பெயர் அட்வான்ஸ் மட்டும் நீ சொல்லு பார்க்கலாம். தருமபுரி மாவட்டம் ஓய். தருமபுரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம். பெண்ணாகர வட்டம் பெண்ணாகர வட்டம். ஏரியூர் ஒன்றியத்துக்கு சேர்ந்த சரி. பெரிய வத்தலாபுரம் என்றால் சரிங்க. எங்க வன்னியர் நாடு சரி. வன்னியர் சிகாமணிங்க ஆமா. அகிலில் பிறந்துட்ட அதிவீர வன்னியர்கள். நெருப்புல பிறந்துட்ட அதிகார வன்னியர்கள். அரக்கமான் கோட்டையை ஒழிக்க பிறந்துட்ட அதிவீர சத்திரியன். வன்னியர் ஒன்று கடலில் இருக்கிற பன்னீர் ஒன்று. அண்டனா ஆதரிப்பார். ஒண்டனா என்ன? ஒண்டனா என்ன செய்வார்கள் ஒன்றினா கப்பல் போட்டு கொண்டு எவ்வளவுதான் இருந்தாலும் சரி. அது அந்த மாதிரி ஆளுங்க தான் எனக்கு தெரியும். அப்பேற்பட்ட வன்னியர் குலத்த சத்திரத்தில் பிறந்துட்ட பெரிய வத்தலாபுரம் என்றால் நமக்கு ஒரு தாய் திருநாடு. இங்கு ஆண்களாக பிறந்தவர்கள் அப்பமார்கள். பெண்களாக பிறந்தவர்கள் மறுபடியும் தாய்மார்கள். நமக்கு நம்ம தாய் உள்ளனர். ஆமா. இருவன்று பாராமல் சரி. தெய்வீக கதை அமர்ந்து தீப ஒளி கொடுத்திருக்கிறார்கள். ஏன் என்ன காரணம் நீ மத்தியானம் 2 மணிக்கு வந்து அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அங்காள பரமேஸ்வரி ரேணுகாவர்த்தினி உள்ளூர் மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக இருந்து சரி. ஓர் இரவு நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார். ஆமா. இதற்கெல்லாம் தோண்டா மணிவிலைக்கு துளிர்ந்து எழுந்தாலும் ஒரு துண்டுக்கொள் தேவை. ஆமா. என் உயிரின் மேலான நட்பு சொந்தம். நட்பு சொந்தம். சரி. இன்னும் எங்க செல்வண்ணா அவர்கள் அவர் இடத்தில் சரி. நான் வெத்தலை நம்மளை தரைந்து இன்று இரவு நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார். ஆமா. இன்று வைத்துள்ள நாடகம் என்ன நீங்க வச்சுக்கிற நாடகம் அருமையான நாடகம். என்ன நாடகம் ரொம்ப சூப்பரான நாடகம். 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்தாவோ இந்த மாதிரி கூத்தாடுறதுக்கு ஆளுங்களே கிடையாது. என்ன நாடகம் ரொம்ப புதுமையான நாடகம் சாமி. வைத்துள்ள நாடகம் சொல்லி எப்படி சொல்லி சொல்றேன். சிக்கன் மட்டன் பிறப்பு ஓட்டர் சண்டை. சிக்கன் மட்டன் எங்க பிறக்குது சிக்கன் ஓட்டர் எங்க சண்டைக்கு வருது இங்க பாருங்க. ஓட்டர் நாம குடிச்சு சண்டை பண்றோமா அது ஓட்டர் சண்டை நான் சொல்றது கேளுங்க. சிக்கன் மட்டன் பிறப்பு ஓட்டர் சண்டை. அது ஓட்டர் சைடு இல்ல. சாமி ஸ்ரீ மகாபாரத்தின் ஓர் பாகமாக வரவேற்கிறிய நாகார்ஜுனன் சண்டை நாகார்ஜுனன் சண்டை இல்லை இல்லை என்றால் நல்ல அரவான் பிறப்பு நல்லரவான் பிறப்பு நாகக்கண்ணி கல்யாணம் நாகக்கண்ணி கல்யாணம் உளவி திருமணம் உளவி திருமணம் உளவி திருமணம் உளவி திருமணம் அர்ஜுனன் காசு யாத்திரை அர்ஜுனன் காசி யாத்திரை. இந்த ஒரே நாடகம் தான் 4 பேர். அர்ஜுனனுக்கு எங்கெங்க ஆபத்து வருதுன்னு இங்கதான் தெரியும் நாடகம். ஏன் சாமி என்ன ஒரு கூத்துக்கு சொல்லி தான கூப்பிட்டீங்க? வெறும் 4 கூத்து சொல்றீங்க. சம்பளம் எவ்வளவு? ஒரு மரத்துல மாங்காய் இருக்குது ஆயிரக்கணக்கான மாங்காய் இருக்குது ஆமா. அந்த கல்லு ஒரு மாங்காய் பட்டு நீ அடிக்கிற இல்ல எல்லா மங்காயும் மொத்தம் அடிக்கும். ஒரு மாங்காய் அடிச்சால் ஆ. இதுல அர்த்தம் உள்ளது புறமே அதுக்கு தெரிஞ்சு போயிடும். சரிங்க. இந்த புலவர் புக்கில் எனக்கு ஒரு புலவர். நாகார்ஜுன சண்டை ஆமா. உளவி திருமணம் ஆமா. இல்லை என்றால் அர்ஜுனன் காசு யாத்திரை இங்க வாங்க, அதெல்லாம் இப்பேற்பட்ட நாடகத்தில் மாங்காய் ஓய், ஏய், அது புத்தியா புத்தியாச்சார பத்திரா புத்திரன்னா. ஒரு இன்னொரு டைம் வைப்பாங்க வா. புத்தியாச்சுங்க. நான் வந்தது புத்திரனா அது என்ன இருக்குன்னா காசுதான். நீ தான் அடிக்கிறதுலே புரியாங்கிறியப்பா. சரிப்பா. அதெல்லாம் போகட்டும். நீ யாரு சொல்றதுல அப்புறம் எனக்கு முக்கியம் இல்லை. ஆமா. இந்த காசுலாம் அப்படி வாங்கிக்கிறீங்க. இந்த கடன்லாம் எப்ப கட்டுவா? எதுக்குற கட்டுறோம் அப்படின்னா வாங்கி தக்கிறதோட சரியா? மனசார குடும்பது மனசார கொடுப்பது ஒரு பாசம், தெய்வ குணம் தெய்வ குணம். கேட்டு கொடுப்பது மனித குணம், கேளாத கொடுப்பது தெய்வ குணம். தெய்வ குணத்துக்கு ஒப்பாது. நமக்காக அன்பை படைத்தார்களே ஆமா. அனைத்து உள்ளங்களும் அனைத்து உள்ளங்களையுமே இன்னும் என்னார மருத்துவமனையில் சிகிச்சையை பணியாற்றம் செய்து வரக்கூடிய ஆமா. நம்ம செம்பிலிங்கம் செம்பிலிங்கம் ஐயா அவர்களும் இன்னும் சாதீன் ஐயா அவர்களும் வீரின் மேலான அன்பு சொந்த மாதேன் அவர்களும் அவர்களும் இன்னும் அம்மாமார்களும் ஆமா. அக்காமார்களும் அனைவற்ற பேர்களும் சரி. என் மாமன் அவர்களும் அவர்களும் கட்டு கொடுப்பது மனித குணம் கேளாத கொடுப்பது தெய்வ குணம் ஆமா. தெய்வ குணத்துக்கு ஒப்பாகிய நமக்காக அன்பளிப்படுத்தார்களே அனைத்து நல்ல உள்ளங்களையுமே அவர்கள் உள்ளவங்களை எப்படி வளர வேண்டும் எப்படி இன்னும் நம்மளுக்கு அன்பளிப்பு அழைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களையுமே இந்த நாடகத்தை கண்டு கழிக்க வந்த ஆனா பிறந்த அப்பமார்களும் பெண்ணா பிறந்த நம்ம தர்ம தாய்மார்களும் இந்த நாடகத்தை கண்ணுட்டு வாட்டவரும் காதுட்டு கேட்டவரும் ஆமா. எப்படி வாழ வேண்டும் எப்படி சாமி? பத்தினி வாரதி ஐவலார குடிசத்திரக வாலி ஏற்றிய உலகத்திற்கான
ஒரு கோவில் எப்படி ஓடி வளர்க்கிறதோ ஆமா அதை போல அவர் குடிதான வளர வேண்டும் என்று சரி இரவு நேரத்தில் இந்த உள்ளூர் மாரியம்மனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் யார் வாங்க. காண்டா காண்டா வாங்க கண்ணையா என்ன பைத்தியமா உனக்கு? கூடாது What
இதுதான் பாட்டு. நீங்க நான் பாட்டு கரெக்டா போனேன். இந்த பாட்டு கரெக்ட் கொடுத்த தாய்களுக்கு. என் பெயர் என்ன? என்ன சாமி? வீராதி வீரன். வீராதி வீரன். வீராதி வீரன். வீராதி வீரன். திக்கெங்கு புகழ்பெற்ற. திக்கெங்கு புகழ்பெற்ற. அதல விதல சொர்க்க மத்திப்ப பாதாள. கீழே 7 லோகம். கீழே 7 லோகம். மேலே 7 லோகம். மேலே 7 லோகம். வாயு மண்டலம். சரி. வரண மண்டலம். குபேந்திர மண்டலம். நட்சத்திர மண்டலம். சரி. சூரிய மண்டலம். சந்திர மண்டலம். இப்படி சொல்லக்கூடிய கீழே 7. கீழே 7. மேலே 7. ஈர 14 முகங்கள் போற்றுபடி ஆகிய மாவீர மன்னன். யாருக்கு அஞ்சாத மன்னன். யாருக்குமே அஞ்ச மாட்டீங்க. சரி சாமி. என் பெயர் நாகராஜ மாமன்னே. அப்படி நாகராஜ மன்னனா இருப்பினும் என்னை பெற்றாலே என் தாய். 10 மாதம் 300 நாள் 7200 மணி நேரம் 4,32,000 நிமிஷம் 18,000 திசவன நாளிகை. சரி. ஒரு தாய் அங்கத்திலே நான் கருவு தரித்து 10 மாதம் முடிந்த பிறகு புனிதமான பொன் பூமிக்கு போய் வரா மகனே என்று என் அனுப்பி வைத்து நகர் வீட்டு சுடர் விளக்கு நான் குடியிருந்த கோயில் என் அன்னையோட ஆலயம். கொட்டி யாரு அதான யாரு கொள்ள யாரு. இந்த கலைக்கு இவங்களாம் என்ன பெயர்? அப்பா கொட்டி யாரு? சரஸ்வதி. சரஸ்வதி என்றால் யாரு? அம்மான்னு தெரியுமா எல்லாத்துக்கும்? சரஸ்வதி என்றால் யாரு? அம்மன். அம்மானு தாய் தான். தாய் தான் சொல்லுங்க. சரஸ்வதி என்றவள் யார்? சரஸ்வதி யாருன்னு உனக்கு தெரியாது. தெரியாம தான் நீ பேசி கொண்டு வந்த. நம்ம கல்வியை கத்து கொடுக்கிறவர் அவன் தான் சரஸ்வதி. அதுதான் நீ விக்கிறனா? உயிர் ஜீவன்கள் அனைத்து ஜீவன்கள் நாவிலே அமர்ந்து அந்த கல்வி ஓசை குடிக்கக்கூடியதில்லை. கலைவாணி சரஸ்வதி அண்ணவளை வித்து நீ பணம் வைத்தலையா? சாமி நான் என்னத்துக்கு விக்கிறேன் விக்கல. ஐயா ஒரு நாளைக்கு பாக்குறேன் பாடவைக்கு 150 ரூபாய் கொடுக்குறேன். தந்தை தந்தை தாய் தாய் அடுத்தது மகன் இல்ல தாய் தந்தை அவங்களை பெற்றெடுத்தவர் அவர். தாய் தந்தை மகனை பெற்றெடுத்தவர் ஒரு பாட்டன். இதுதான் கல்விக்கு அடக்கம். செடி மின்ன வந்ததா விதை மின்ன வந்ததா? செடிதான். அப்ப விரலாத எப்படி செடி வந்தது? சரி இதே கேள்வி நான் உங்ககிட்ட கேக்குறேன். கோழியிலிருந்து முட்டை வந்துச்சா முட்டையிலிருந்து கோழி வந்துச்சா? கருவிலிருந்து தான் கோழி வந்துச்சு. அந்த முட்டையிலிருந்து தான் அந்த கருவுக்குள்ளதான் அதே தாண்டா. அதே மாதிரி தான் இது மண் இல்லை என்றால் ஒரு செடி முளைக்காது. இருந்தாலும் செடி வராது. செடி இருந்தாலும் விதை வராது. அதுக்கு மண்ணுதான் மெயின். அதை போல் என் பெயர் சொல்லி நமக்கு புரியுதா? நாகராஜ மன்னன். நாகராஜ மன்னன் தாய் தந்தை பெற்றெடுத்த தாய் தந்தை சொல்லுங்க. மாதம் தான் சுமந்து
பெற்ற தந்தையாரு முன்னாடி வந்து மக்கள் ஒரு காது சீக்காது ஒரு காது கேட்காது நீங்க நன்றாக சொன்னாலும் எனக்கு தெரியும் நண்பா ஓய் என்னை பாசத்தோடு பகிர்ந்தெடுத்த என் தாய் தந்தையார் நல்லா எனக்கு தெரியும் தெரியாம இருக்குமா உங்க அப்பா பேர் வந்து மொட்டையும் சின்ன பையன் என்கிட்ட மொட்டையும் உங்க அம்மா பேர் வந்து சின்ன பாப்பா உன் பேரு சீரன் துறை துறை என்கிட்ட துறக்கமாயும் நண்பா 10 மாதம் 10 மாதம் அங்கத்திலே சுமந்திருந்த அங்கத்திலேயே சுமந்து பெற்றெடுத்து அன்னை ஒரு ஆலயம் என்பது உரைத்தேனே ஆமா அது தாங்கள் என்ன உரைத்தாய் அந்நியர் ஆலயம் அது என்பது எம்ஜிஆர் படம் அன்னை ஒரு ஆலயம் ஏய், ஏய், எம்ஜிஆர் படம் கன்ஃபியூஷன் பண்றேன் அன்னை ஒரு ஆலயம் என்பது என்ன எம்ஜிஆர் படங்க இப்பேரை விட்டு பெண் குலம் எல்லாம் ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்குது அல்லும் பகலும் 60 நாளையும் சரி இரவு என்று பாராமல் பகல் என்று பாராமல் பாராமல் அடிக்கின்ற வெயில் என்று பாராமல் பாராமல் ஒரு குழந்தை இந்த அங்கத்திலே சுமர்ந்து கொண்டிருந்தாலே ஒரு பெண் ஒரு பெண்ணானவள் அதுதான் அன்னை ஒரு ஆலயம் அட, அதுதான் அந்நியர் ஆலயம் நாம குடியிருந்த கோயில் ஆமா நண்பா, ஓய் 10 மாதம் 300 நாள் ஆ கருவு தரித்த நாள் முதலாக ஆய் முதலாக தோல் நடுங்க தோல் நடுங்க வயிர் குலுங்க வயிறு குலுங்க இடை நடுங்க இடை நடுங்க அன்னதண்ணி ஆதாரம் இல்லாமல் இல்லாமல் நான் பெற்ற செல்வமே நான் பெற்ற என் செல்வமே அவளோடு இருந்தாலே ஒரு பெண் ஒரு பெண் அதுதான் நம்ம குடியிருந்த கோயில் சரிங்க ஓ, நான் வந்து பொறுத்துட்டேன்னு நினைச்சிட்டேன். உலகத்தில் உற்பத்தி ஆனது முன்பதாக பெண் தான் பெண்ணானவள் தான் பெண்ணால் உருவாக்கப்பட்டவர் தான் நான். ஆள். சரி சொல் என் தாய் கத்ருவி தாய் கத்திரிக்காய் படி, தாய் கத்திரிக்காய் என் தந்தையார் ஆ, காசிப்பர் மகாமுனி காசிம மகா முனிவருக்கும் இந்த கத்திரமைக்கும் என் தந்தையார் காசிப்பருக்கு 13 மனைவி ஐயா ஒரு பொண்டாட்டி 2 பொண்டாட்டி 13 அது திதி கத்ரு வினதை கருடை ஆ, இப்படி சொல்லக்கூடிய சுருதி கீர்த்தி இப்படி சொல்லக்கூடிய ஆ, 13 மனைமார்களை திருமணம் செய்தார் என் தந்தை காசிம மகா முனிவர் காசிப்பர் மகாமுனி சரி அதிக பிறந்தவர்கள் அரக்கர்கள் அட, அதிக பிறந்தவங்க வந்து அசுரர்கள் சரி அதிக பிறந்தவர்கள் அரக்கர்கள் திதிக்கு பிறந்தவர்கள் அவர்கள் ஆண் ஒருவன் மட்டும் ஆ, கத்ருவிக்கு பிறந்தவன் சரி சாமி எங்கள் இனம் என்ன என்ன சாமி என் இனமோ நாக இனம் பாம்பு இனங்கள் பாம்பு மரத்துக்கிட்ட ஏய், கத்ருவிக்கு நான் மகனாக பிறந்து ஆ, நான் ஒண்டி ஒருவன் பிறந்தேனா அடடே என் உடன் பிறந்த தம்பிமார்கள் யார் யாரு சுவாமி நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம் எத்தனை பேர் பிறந்தீங்க கண்ட கூடி பிறந்தவர்
ஏய், என்னடா போறீங்க? சாப்பிட்டு போறானே நீ ஒரு வாய். நீங்க தெரியா? ஒரு வாயா? என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைகள் யாரு சுவாமி? கத்திரவி காசி பரமகாமணி. நீங்க காசி மகாமணி இருக்கா? இந்த நாகராஜன் பார்த்து மாட்டீங்களா? இல்ல உங்க உடன் பிறப்பியா? ஏய், ஓய் என் உடன் பிறந்த அண்ணன் அண்ணன் மரண பகவான் அட மண்ண வந்து வர்ண பகவான். இந்த நாகராஜன். சரி இருவரும் போறீங்க. எங்கள் இனமோ என்ன? பாம்பு இனம், நாக இனம். நாக இனம், நாக சர்ப்பம். அப்படி என்றால் பாம்பு. மரண பகவானுக்கு என்ன தொழில்? என்ன தொழில்? உயிர் ஜீவனங்கள் அனைத்துக்குமே மலையை பிடிக்கக்கூடிய வேகவர்ணன். வேகவர்ணனும் வண்ணன். சாமி அப்படி இந்த கத்திரவிக்கும் இந்த காசிம மகாமணிவருக்கும் நாகராஜனும் இந்த வர்ண பகவானும் பிறந்திருந்தாலும் என்ன கேட்கற தப்பா நினைக்க மாட்டீங்களே? இந்த நாகராஜ மன்னன் ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யம் என்ன? கேட்டாயே ஒரு கேள்வி. என்ன சாமி கேனையா ஏய், என் இனம் பாம்பு இனமா இருந்தாலும் நாடு நான் இருக்கக்கூடிய இருப்பிடம் என்று சாமி நான் எந்த நாட்டில் வாழ்ந்து வருகிறேன்? நாடு நீ செத்தா ஒரு நாளைக்கு சுடிதாடு. நீ வீட்டுல வச்சிருவாங்களா? இல்ல நாளை சாவ மாட்டேன். நான் இருக்கக்கூடிய இருப்பிடம் என்று உன்னுடைய நாடு வந்து ஆண்டவனமா? சாமி ஆண்டவனம் வந்து உங்களுடைய நாடுன்னு சொல்றீங்க. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? ஏய், ஓய் நான் தாண்டாவனத்தை விட்டு ஆ நான் இப்பொழுது எங்க இருக்கின்றேன்? சாமி இங்க வந்து பெரிய வத்தலாபுரத்துல கூத்தாடிட்டு இருக்கோம். அதற்கு தெரியுமா? ஆ என் நாட்டில் நான் எங்க இருக்கின்றேன்? இப்ப எந்த நாட்டுல இருக்கிறீங்க? பாதாள லோகத்தில் இருக்கின்றேன். ஏன் சாமி உங்களுடைய நாடு வந்து காண்டாவனம். காண்டாவனத்துல இருந்து இன்று வந்து பாதாள லோகத்துல இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? பாம்பு இனము எல்லாமே ஆமா இப்படி கரடு காட்டில் தான் இருக்கும். ஆமா அது பெயர்தான் தாண்டாவனம். காண்டாவனம். தாண்டாவனத்தை விட்டு ஆமா இப்பொழுது என்ன காரணத்தினால் பாதாள லோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்? என்ன காரணத்தினால? ஏய், ஓய் அதை நினைத்தால் ஆ பல்லெல்ல பகையும் உதட்டியும் உறவு வைத்துக் கொண்டிருக்கின்றேன். சாமி இவ்வளவு கோவம்? குருநாடு குருகுலம் அட குருநாடு குருகுலம் குந்தியம்மன் பெற்ற பாலன் குந்தியம்மன் பெற்ற பாலன் மதுவான சந்திரகுலம் அறிவான சந்திரகுலம் ஆண்டு மகாராஜன் ஈன்ற செல்வம் இரண்டு பேத்துக்கு இளைவோன் அட இரண்டு பேத்துக்கு இளைவோன் இரண்டு பேத்துக்கு மூர்த்தவன் இரண்டு பேத்துக்கு மூத்தவன் நடுப்பிறந்த நாயகர் இருக்கிறான அந்த தேவடியா பையன் அர்ஜுனன். ஓ எப்படியோ போயிடும். ஏய், ஓ ஐயோ. அவனால தானா நான் காண்டாவனத்தை விட்டு பாதாள லோகத்தில் இருக்கக்கூடிய காரணங்கள். ஏன் என்ன காரணம் சாமி? அஸ்தாபுரத்தில் அந்த நலவை கொடுத்து ஆ பண்பு வகையாளர்கள் இருவர்களும் சரி 20 நாள் வஞ்சிக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டி நாடு காட்பதற்கு ஆ
அந்த அர்ஜுனனுக்கு காண்டவனத்தை நீதி கைது காட்டியிருக்கிறான் துரியோதனன். சரி காண்டவனத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று நினைத்து எனக்கு அந்த அர்ஜுனன் இருக்கின்றானே அர்ஜுனன் அவன் காண்டிப்பு வில்லனால அந்த காண்டவனத்தை தகனம் செய்தான். சரி அந்த காண்டவனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தது யாரு? இந்த நாகயினம். நாகராஜ மன்னன் என் மன்னாதி மன்னர்கள் எல்லாம் காண்டவனத்தில் இருந்து மாண்டு விட்டார்கள். சரி என் சேனாதி சேனையெல்லாம் செத்து விழுந்தது. முடிந்தது நான் ஒருவன் மட்டும் தாய்க்கு தலையறிந்து தாய்க்கு தலையிருந்து தந்தையாருக்கு வாழறிந்து வாழறிந்து இந்த நாகராஜன் ஒருவன் நான் அந்த அக்னிக்கு பயந்து கொண்டு உடனே பாதாளலோகத்தின் புத்திரக்கண் வழியாக பாதாளலோகத்தில் இருக்கின்றேன். பாதாளத்தில் இருக்கீங்க உங்களுக்கு சீக்கிரம் தான் இப்படி வந்து அர்ஜுனன் தான் எப்போ யாரும் சத்தம் போடாதீங்க ஏன் இப்படி வந்ததுமே சீக்கிரம் படிச்சு அந்த மாதிரி படுத்திட்டீங்க அல்ல தின்ன கறிகளும் இப்படி வேலை செய்யுது அந்த அர்ஜுனன் எப்ப என் கண்ணுக்கு தென்படுவான் என்று நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என்ன மயிருங்க எனக்கு நெஞ்சு வலி இதுங்கிறியா எனக்கு நெஞ்சு வலியில குஞ்சு வலியில ஒரு பட்டி ஓட்டு அப்பொழுது அந்த அர்ஜுனனால சரி நான் பல்லல வகை வதத்தில் வர வைத்து நான் பாதாளலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். சரி ஆனா எப்பொழுது அந்த அர்ஜுனன் என் கண்ணுக்கு தென்படுவான் என்று சரி நான் ஆங்கார கோபத்தோடு கோபத்தோட இருக்கிறீங்க பல்லல வகையும் சரி வதத்தில் வர வைத்து நான் கட்சித்துக் கொண்டிருக்கின்றேன். எதற்காக நான் அவன் மேல கோபமா இருக்கணும்? என்ன காரணம் காண்டவனத்தை எனக்கு என்ன? அவன் எப்படி எனக்கு எதிரியாக வேண்டும்? என் சொந்த வந்து யாரு? என்னை போல நாக இனங்களை என் மன்னாதி மன்னர்களும் என் சேனாதி சேனர்களும் செத்து மடிந்தது மண்ணிலே வாழவில்லை. நான் ஒருவன் தப்பித்து நான் அணைந்து கொண்டிருக்கின்றேன். எப்ப வருவான்? அர்ஜுனன் பாம்பு எடுத்துக்கொண்டு அர்ஜுனன் சொன்ன அவன் மேல இருக்கிற கோபங்கள் எப்படி? அதுக்கு நான் என்ன பண்ணுவோம் முந்திரி சாப்பிடாது என்ன பண்ணுவீங்க நான் ஒருவன் தப்பித்து வாழ்ந்திருந்தாலும் ஒரு நாடாளுக்குள் மன்னனை அழிப்பனும் உங்களுக்கு திருமணம் ஆகிட்டுதான் நம்ம கொண்டாடி யாரு இந்த கோயில பொதுமக்கள் எடுத்து சொல்லலாம். இந்த கோயிலை பார்த்து என்ன சொல்றோம்? ஏமா நம்ம கோயில சொல்றோமா இல்லையா? அவங்க சொன்னாங்களப்பா. இந்த அண்ணன் சொல்றாரு கேட்டுக்க. இந்த கோயிலை பார்த்து என்ன சொல்றோம்? இல்ல பொதுமக்கள் தான் காசு கொடுத்து வரி கொடுத்தா கோயில் கட்டுறீங்க. ஒரு வரி கொடுக்காம கோயில் ஒரு படி ஆயிடுச்சு. அது வந்து நம்ம கோயில் தானே. நீ வடிவேலு மாதிரி நீ திரும்ப திரும்ப பேசுற அப்படி எங்க நாகராஜன் மாலை முடித்த மனைவி பெயர் என்ன? என் மாதாவா கௌரி மாதா. கௌரியை திருமணம் செய்து கொண்டு ஒரே ஒரு பெண் குழந்தை மண்ணை ஆள்வதற்கு மணவாளன் மனையை ஆள்வதற்கு ஒரு பெண் குழந்தை. எனக்கு ஆண் வாரிசு கிடையாது. ஒரே ஒரு பெண் குழந்தை தான் பிறந்திருக்கின்றது.
சரி. எனக்கு தெரியாதுங்க. இன்னும் ரெடி பண்றேன். ஏய், ஓய், ஒரே ஒரு மகளை பெற்றெடுத்து அண்ணவன் பெயர் என்ன? என்ன சுவாமி? உள்ளதி ராணி. ஏதோ ஊமி ராணியா? உளவி ராணி. அப்படி சாமி நீ சத்துள்ள மாரியம்மனா இருந்தா சாமி யார் யார் சாட்டியில் தடுக்கிறாங்களோ சாமி மகராஜர்லாம் கையில நல்லா இருக்கு. அது அப்படி உளவி ராணி திருமணம் செய்ய வேண்டும் என்று மனிதன் எனக்கு ஒரு ஆசை. சரி. அப்படி இருந்தாலும் ஒரே ராணி நீ திருமணம் செய்ய. அவளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று எனக்கு மனிதன் ஆசை. சரி. என் தேவையை கவனி அழைத்து அண்ணவள் விடத்தில் ஒரு வார்த்தை விடுத்து என் மகளை அழைத்து நான் திருமண காரியத்துக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். நான் சாவுகாரிமா. ஏய், திருமணம் காரியங்கள். அது காரியம் பண்றது. ஆமா. சரி. காரியம் தான் நல்ல காரியம் இருக்குது. கெட்ட காரியம் இருக்குது. இல்ல கெட்ட காரியம்லாம் கிடையாது. நல்ல காரியமும் உண்டு. நாம கரகத்தை போக்குறதுக்கு ஒரு காரியம் உண்டு. கரெக்ட் வைக்கிறதுக்கு வராங்க. ரத்தம் குடிக்கிறாரு. ஐயோ 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 கம்பெனி ராயா ஐயோ. நான் அழைத்ததாக அந்த படத்தில் கபடி மாதா இருக்கின்றார். அண்ணவள் அழைத்து வா, பிறகு சந்திப்போம். என்னன்னு சொல்லிக் கொடுங்க. நான் அழைத்ததாக கபடி மாதா அழைத்தவா. கேளுங்கள் சபையர்களே, அதே சமயத்தில் தூங்குற சபையர்களே எந்திரிச்சு உட்காருங்க. இப்படியாக யாரு நாகராஜ மன்னன் தன் மனைவியோட கூடிய கௌரி மாதாவை அழைக்க கௌரி மாதாள் சபை தருவார்.